அரசு போக்குவரத்து கழகத்தை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை கண்டித்து போக்குவரத்து தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பெரம்பூரில் சிஐடியு பொதுச் செயலாளர் ஆறுமுகம் நயினாருடன் நமது செய்தியாளர் ஜெயலானி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். அரசு போக்குவரத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் நேற்றைய தினம் போக்குவரத்து ஊழியர்களின் கோரிக்கை தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி எடுப்பது என்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தின் முடிவாக வருகிற 13ஆம் தேதி அனைத்து தொழிற்சங்கங்களையும் கூட்டி அரசிற்கு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தும் விதமாக போராட்டத்தில் ஈடுபடலாமா வேண்டாமா என்பது தொடர்பான முடிவு என்பது எடுக்கப்பட இருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக விளக்குவதற்காக சிஐடியு பொதுச் செயலாளர் ஆறுமுகம் நயினார் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்க. நேற்றைய தினம் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டது? உங்களுடைய கோரிக்கைகள் என்ன, முக்கியமான கோரிக்கைகள் என்ன? பொதுவாக போக்குவரத்து ஊழியர்களுடைய கோரிக்கை நீண்ட காலமாக இருக்கிறது. நாங்கள் அதிமுக்கியமாக கருதுவது, இது ஒரு சேவைத்துறை என்ற அடிப்படையில் அரசாங்கம் இதுக்கு போதுமான நிதி ஒதுக்குவதில்லை. எனவே இந்த அரசாங்கமே பட்ஜெட்டில் நிதி ஒதுக்குவதற்காக ஒரு அரசாணை என்பது போடப்பட்டது. 2022 அரசாணை போட்டாலும் இதுவரை எவ்வித நிதியும் ஒதுக்கப்படவில்லை. பல பிரச்சனைகளுக்கு அது ஒரு அடிப்படையான காரணம். எனவே வருகின்ற பட்ஜெட்டில் போக்குவரத்து கழகங்களுடைய வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான கோரிக்கை. இப்போ இதை ஒட்டி இங்கே எங்களுடைய ஊதிய ஒப்பந்தம் முடிந்து கிட்டத்தட்ட 12 மாதங்கள் 16 மாதங்கள் ஆன பிறகும் ஊதிய பேச்சுவார்த்தையை அரசாங்கம் துவக்கவில்லை. ஊதிய பேச்சுவார்த்தையை துவக்க வேண்டும். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஓய்வு கால பலன்கள் வழங்குவது கிடையாது. 21 மாதங்களாக நிலுவைத் தொகை இருக்குது. தொழிலாளர்களுடைய பணம் 15,000 கோடி எடுத்து அரசால் செலவு செய்யப்பட்டு விட்டது. எனவே ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஒரு 3,500 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை இருக்குது. அந்த தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வை வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்த பின்பும் கூட இந்த அரசாங்கம் அகவிலைப்படி உயர்வை வழங்கவில்லை. எனவே நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலே அகவிலைப்படி வழங்க வேண்டும். அதேபோல் 30,000 காலி பணியிடங்கள் இருக்கிறது. அந்த காலி பணியிடங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். கான்ட்ராக்ட் அடிப்படையில் தொழிலாளி நியமனம் செய்யக்கூடாது. வாரிசு வேலை வழங்க வேண்டும். இப்போ அது அரசு மறைமுகமாக தனியார் மய நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது. கடந்த வாரம் மினி பஸ்ஸுக்கான அரசாணை வெளியிடப்பட்டது. அந்த மினி பஸ் வந்தால் போக்குவரத்து கழகங்கள் மேலும் சீர்குலைக்கப்படும். அதேபோல் சென்னையில் பிரீமியம் சர்வீஸ் இயக்குவது என்ற பெயரில் ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த அரசாணையெல்லாம் கைவிட்டு அரசு போக்குவரத்து கழகங்களை அழிக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடாது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. இந்த அடிப்படையில் சிஐடியு ஏஐடியூசி பணியாளர் சம்மேளனம் எங்களுடைய ஆலோசனை கூட்டம் நடந்தது. வருகின்ற 13ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஒரு பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் என்பதை நடத்துகின்றோம். அதற்கு முன்னாடி மற்ற சங்கங்களோடு பேசி அரசாங்கம் அதுக்கு முன்னாடி எங்கள் கோரிக்கைகளை செவிசாய்க்காவிட்டால் 13ஆம் தேதி வேலை நிறுத்த அறிவிப்பை வெளியிடுவோம். நேரடியாகவே கேட்டோம். அதாவது போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் தொடர்ச்சியாக தங்களது கோரிக்கைகளை முன்னிறுத்தி வலியுறுத்தி வருகிறார்கள். அரசும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறார்கள். ஆனாலும் கூட தற்போது வரை இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படாமல் இருக்கிறது. அதன் காரணமாக வருகிற 13ஆம் தேதி போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அதற்கு முன்னதாக அனைத்து தொழிற்சங்கங்களுடனான பேசிய ஆலோசனையில் தீவிர முடிவு என்பது எடுக்கப்படும் என்பதாகவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே உடனடியாக போக்குவரத்து ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதே போக்குவரத்து ஊழியர்களின் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பின் கோரிக்கையாக உள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவிக்குமாருடன் செய்தியாளர் முகமது ஜெயலானி.